ஹரி ஓம் மகா காளி. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் நடைபெற்ற 2 துயர சம்பவங்கள் மனதை வெகுவாக வாட்டி வதைக்கிறது. அது என்ன அந்த 2 சம்பவங்கள்? திருமணமாகி 78 நாட்களே வாழ்ந்த இளம் பெண்ணினுடைய துயர மரணம். முடிவில் அவள் தந்துவிட்டு போன அந்த குரல் பதிவு என்ன மன்னிச்சிருங்கப்பா, கேட்போரை மனம் கலங்கடிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் ஆலய காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமாரனுடைய கொடூர மரணம். அவனை சூழ்ந்து அடித்து கொள்ளுகிற அந்த காட்சிகள் வீடியோ பதிவுகளாக வலம் வருகிறது. பார்ப்போருடைய அடி வயிறில் இரத்தம் கசிகிறது. அவனுக்கு விழுகிற அடியை, அந்த வீடியோவை பார்ப்போர் தங்கள் மீது விழுகிற அடியாக துடிக்கிறார்கள், பரிதவிக்கிறார்கள். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இது மூத்தோர் வாக்கு, ஒருபொழுதும் பொய்ப்பதில்லை. இந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் ஆலய வாயிலில் காவலனாக இருந்தவனை கொன்றுவிட்டார்கள். காளி களம் இறங்கி இருக்கிறாள். அந்த காளி யார் ரூபத்தில் களம் இறங்குகிறாள்? எஸ்.எம். சுப்பிரமணியம், ஏ.டி. மரியா கிளிட் எனும் 2 நீதிபதிகளினுடைய நாவில் அமர்ந்து பேசுகிறாள். நியாயம் கேட்கிறாள். நீதித்துறை தன்னுடைய அசுர பலத்தை இந்த வழக்கில் இறக்கியது. விரிவான வினாக்களை தொடுத்தது. அதற்கான பதில் சொல்லும் வகையில் அரசும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியது. அந்த நீதித்துறையை நாம் முதலில் பாராட்டுவோம். கொடுமையான சம்பவங்களின் போது சிபிஐ விசாரணை வேணும் என கேட்போருக்கு நாங்களே விசாரிப்போம் என்று சொல்லி வந்த அரசு இந்த முறை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அப்படி உத்தரவிட்ட முதல்வரையும் இந்த கணத்தில் பாராட்டுவோம். அந்த அஜித்குமார் எனும் அப்பாவியை அடித்து கொன்ற அந்த 5 காவலர்களையும் சிறைப்படுத்தி இருக்கிறது. அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இதெல்லாம் அந்த பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் காவலாளியாக பணி செய்த அஜித்குமாரை தொட்டிருக்கிறார்கள், கொன்றிருக்கிறார்கள். அந்த காளி ஒருபொழுதும் விட்டு வைக்க மாட்டாள். அதற்கான ஆரம்ப அறிகுறிகளாகத்தான் இத்தகைய நிகழ்வுகளை நாம் காண இயலுகிறது. சரி, அடுத்தடுத்து என்ன நடக்கும்? சட்டம் தன் கடமையை செய்யும், நீதி பரிபாலனம் பலவாறு விசாரணைகள் செய்யும், முடிவில் தீர்ப்பு வழங்கும். இது சட்ட ரீதியான விஷயங்கள். ஆனால் அறம், தர்மம் ஒரு பொழுதும் விட்டுவிடாது. எத்தனையோ காவல்துறை சார்ந்தவர்கள் அடியனுடைய உரைகளை கேட்கிறார்கள், நீதித்துறை சார்ந்தவர்களும் கேட்கிறார்கள். அடியேன் தன்னடக்கத்தோடு ஒரு உண்மையை பகிர்ந்து கொள்கிறேன். எண்ணிலடங்காத ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் பெரிய அரச பலம், அதிகாரங்களை ஆண்டு அனுபவித்து அதிலே நடுநிலை தவறி வாழ்ந்து பல்வேறு வளத்தை தன் பக்கம் சாய்த்து கொண்ட மானுடர்கள் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு, அவருடைய ஓய்வுக்கு பிறகு, அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் சார்ந்த சந்ததிகள் படுகிற துன்ப துயரங்களை நாம் கண்கொண்டு பார்த்திருக்கிறோம். பலர் அவற்றையெல்லாம் சொல்லி அதற்கு விமோசனம் கேட்பதன் மூலம் இத்தகைய நிகழ்வுகள் நடப்பதை மேலும் மேலும் உறுதிப்படுத்துகிறோம். உடம்புல தெம்பு இருக்கிற போது, தினவு இருக்கிற போது கண்ணு மண்ணு தெரியாமல் ஆட்டம் போட்டால் கண்ணை விஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுமப்பா என்று சொல்வார்கள். அது இது போன்ற துறைகளில் பணி செய்கிறவர்கள், அதர்மத்திற்கு துணை போனவர்கள் ஒருவரையுமே இயற்கை விட்டு வைக்கவில்லை.
ஆனால் அந்த தண்டனை தருகிற அந்த காட்சி இருக்க அவற்றை காலம் மறைத்து விடுகிறது, மாயைகள் மறைத்து விடுகிறது. ஏன்னா கையுமையுமா தண்டனை கிடைச்சாதான் சமூகத்துக்கு தெரியும். ஆனால் இந்த தண்டனைகள் யார் கண்ணும் தெரியாதவாறு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வேட்டையாடுகிற புலி தான் வேட்டையாடிய கவ்விய மான்குட்டியை மறைவாக எடுத்து சென்று சாப்பிடுவது போல இயற்கை இத்தகையோருக்கு தண்டனை தருகிற போது, அவருடைய சந்ததிகளுக்கான துயரங்களை வழங்குகிற போது சமூக கண் படாதமாறு நடந்து விடுகிறது. இந்த தண்டனை கொடுக்கப்படுகிற போது இவர்களுக்கு இப்படி ஒரு வேறு இருக்கிறது, ஒரு குற்றம் பாவதோஷத்தினுடைய பங்கு இருக்கிறதுங்கிறதே புதிதாக பிறந்தவர்களுக்கு தெரியாது. இதை தான் நான் நுணுக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன். இயற்கை தண்டனைகளை கொடுக்கிற போது இந்த சமூகம் இதை கண்கொண்டு சரியாக பார்க்க முடியறதில்லை. இதை தற்செயல் நிகழ்வு போல கடந்து போய் விடுவார்கள். ஒருத்தர் லாரியில் அடிபட்டு செத்துடுறா, அவன் ஏதோ சரியாக போகல, குறுக்க போயிட்டாங்க, அடிபட்டுட்டான்னு சொல்லிடுறோம். ஆனால் அதற்கு ஒரு வேர் பின்னணி எங்கேயோ தொடங்கியிருக்கும் என்பதை காணக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்காது. காரணம், அந்த வேர் தொடங்கியது 40-50 வருஷத்துக்கு முன்பு இருக்கும். அன்றைக்கு அதை பார்த்தவர்கள் இன்றைக்கு இருக்க மாட்டார்கள். அந்த விஷயங்களை பரிமாறக்கூடிய தொடர்புகள் வராது. இப்போ இந்த நிகழ்வுகளை சொல்லக்கூடிய விஷயம், இந்த நகையை காணும்னு சொன்ன அந்த பெண், இந்த குற்றத்துக்கு, இந்த கொலைக்கு தொடர்புடைய விஷயங்கள் நிறைய பேர் சம்மந்தப்படுறான்ல. ஒரு அதிகாரி, இரு அதிகாரி, அந்த அதிகாரி, இந்த அதிகாரி, அதிகாரிக்கு அதிகாரி, இப்படி பல பேர் சம்பந்தப்படுது. ஒரு சங்கிலி பிணைப்பு. கடைநிலையில் ஒரு 5 காவலர்கள் அவர்களை நேரடியாக கொன்று விடுகிறார்கள். இந்த இவ்வளவு பேருக்கும் இந்த பாவம் பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த பாவதோஷம் மேனியில் குத்திய டாட்டூ மாதிரி பிச்சை எடுக்க முடியாது. அவர்களுக்கு குத்தப்பட்டிருக்கிற ஒரு முத்திரை எதை கொண்டும் அழிக்க இயலாது. அந்த தோஷம் முத்திரை விழுந்துவிடும். இப்போ ஒரு பாஸ்போர்ட்டில் ஒரு நாட்டில் தடைன்னு குத்திட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் எந்த காலகட்டத்திலையும் அந்த நாட்டுக்கு திரும்ப போக முடியாது. அதுதானே? அது மாதிரி இவர்களுக்கு இந்த ஒரு பாவதோஷம், ஒரு முத்திரை குத்தப்படும். அந்த முத்திரையினால் வரக்கூடிய அந்த சந்ததிகள் அதெல்லாம் சுமந்துக்கிட்டே இருக்கணும். ஏனென்றால் ஒரு அப்பாவியினுடைய மரணம், அவனுடைய ஓலமும் அலறல்களும், அவனுடைய உடலில் இருந்த 50 லட்சம் கோடி அணுக்களினுடைய துன்ப துயரமும் அப்படியே துடித்து 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 அந்த ஆவி அடங்கி இருக்கும் இல்லையா, அதனுடைய வேகம் அப்படியே போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்ம கால் பட்டுடுது, உடனே என்ன செய்கிறோம்? தொட்டு கும்பிடுவோம். அந்த கால் பட்டதுனால அவருக்கு பெரிய கால் உடஞ்சி போயிட்டுனோ, காலில் ஏதோ காயமாயிட்டுனோ இல்லை, சும்மா தான் படும். ஒரு வயசுப்பா, பெரியவங்க மேலே கால் பட்டுட்டு பாரு அப்படின்னு தொட்டு கும்பிடுவோம். ஒரு பெரியவர் சின்னவர் மீது கால் பட்டால் கூட தொட்டு கும்பிடுவார். காரணம் என்னென்னா, அந்த உடலில் இருக்கிற அந்த அணு, அந்த பாதத்தில் இருக்கிற கால்பட்ட இடத்தில் இருக்கிற அந்த அணுக்கள் இருக்க, அந்த அணுக்களுக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது. அந்த அணுவிடம் மன்னிப்பு கேட்பதாக அர்த்தம். அது ஒவ்வொரு அணுவும் ஒரு ஜீவனை போல. அதனால என்ன சொல்கிறோம்? அப்படி ஒரு கற்பிதம் காலங்காலமாக இருக்குது. எவர் ஒருவருடைய மனமும் புண்படாதவாறு, துன்பப்படாதவாறு வாழ்வியலை அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் எதுக்காக சொல்லி கொடுத்துருக்குறாங்க? காரணம், மனிதனுடைய என்ன உணர்வுகள், பரிதவிப்புகள், ஒருவனுக்கு ஏற்பட்ட துன்பம், அதனால் அவன் மனம் வதங்கி வாடி அவன் எண்ணுகிற எண்ணம் இப்படி பண்ணிட்டாரேன்னு நினச்சான்னா அவனை பாதிக்குங்கிறதெல்லாம் விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டு மெய்ஞானம் இதெல்லாம் நிரூபிக்கிறது. இந்த இடத்துல இப்போ தெரியாது, இந்த கொன்ற காவலர்கள் இளம் வயது,
அவர்கள் இந்த ஒரு பணியை எதுக்கு செய்கிறான்? அவன் ஒரு வேலையில் இருக்கிறான். அந்த வேலையில் எதுக்கு இருக்கிறான்? அதனால ஒரு சம்பளம் வருது. அந்த சம்பளத்தை வைத்து அவனுடைய மனைவி மக்களை வாழ வைக்கிறான். தான் சார்ந்திருக்கிற குடும்பம் சந்ததிகள் நலம் பெறுவதற்காக ஒரு தொழில், ஒரு பணியில் இருக்கிறான். அதில் சம்பளம் மட்டும்தான் வாங்கணும். அதன் மூலம் இத்தகைய பாவங்களை சம்பாதிக்கிற போது மாதம் மாதம் சம்பளம் வாங்கி கொண்டு போய் குடும்பத்தில் கொடுத்தா அந்த சம்பளத்தை வைத்து அந்த குடும்பம் வாழ்கிறது, வளம் பெறுகிறது, பசியாறுகிறது. அந்த சம்பளத்தோடு இந்த பாவமும் சேர்ந்து கொண்டு போய் கொடுத்தா அந்த பாவத்தையும் அந்த குடும்பம் சாப்பிடும். ஆக இவன் செய்கிற அந்த பாவத்தை இவன் சார்ந்திருக்கிற குடும்பமும் சுமக்கும். இது கடைசி வரைக்கும், அந்த கரைஞ்சி போகிற கடைசி உப்பு துகள் வரைக்கும் விடாது. அந்த சந்ததிகள் பெருகி எத்தனை மாதிரி வந்தாலும் சுகப்படாது, சுபிட்சம் பெறாது, முடிவில் சோகமே தங்கி நிற்கும். என்ன ஆகும்? எல்லா பக்கமும் போய் கடைசியில் குறையாயுள்ள மடியும், விபத்துகள் நிகழும், தற்கொலைகள் ஏற்படும். இது ஏற்கனவே இது போன்ற அதிகாரம் படைத்தவர்கள் சில அநியாயங்களை செய்திருக்கிறாங்கல்ல, சில பல கொலை பாதகங்களை செய்து சட்டத்தின் மூலம் தப்பித்து கொண்டவர்கள் இருப்பாங்கல்ல. சட்டம் அவங்களை எதுவும் செய்யாது. ஆனால் அந்த பாவதோஷம் போய் சேர்ந்துட்டு இல்லையா, அதை எந்த கங்கையிலையும் போய் பரிகாரம் பண்ணி கரைச்சிட்டு வர முடியாது. கூட வந்தால் கூடவே வரும், ஒட்டிக்கும். அதை தான் அடியன் ஒரு ஓமையாக குறிப்பிட்டேன். மேனியில் குத்தப்படுகிற ஒரு டாட்டு. அது எங்கே எடுக்கிறது? அது இந்த குத்தப்பட்ட உடம்பு மண்ணுக்கு போனாலும் அந்த டாட்டு அவன் பிள்ளையில் போய் உட்காந்துக்கும். இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும். எதை கொண்டும் அழிக்க இயலாது. இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் காரணமோ நேரடியாக மறைமுகமாக எல்லாருக்கும் இந்த பாகம் போயிடும், பங்கு போயிடும். ஆனால் நல்ல விதமாக முதல்வர் இந்த முறை சட்டுன்னு கையை உதறிட்டார். அப்பா இது சிபிஐ பண்ணட்டும், இதில் எல்லாரையும் நடவடிக்கை எடு என்று அவர் இந்த முறை செய்து விட்டார். அரசுகள் அப்படி தான் செய்யணும். காரணம், அடிநிலையில் செய்கிற ஒரு காவலர் செய்கிற அந்த குற்றம், ஒரு கொலைபாதக செயல், அதனுடைய விளைவு அந்த காவல்துறைக்கு தலைவராக இருப்பவர்கள், அதுக்கு அமைச்சராக இருப்பவர் வரைக்கும் அந்த பாகம் பிரிக்கப்பட்டுடும். அதனால் இந்த துறையில் எந்த துறையை கவனப்படுத்துகிறவர்களும் தன் கீழ், தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் நடைபெறுகிற நிர்வாகத்தில் சிறு பிழை, சிறு பழுது நிகழ்ந்தாலும் உடனே களை எடுத்துடணும். இந்த முறை அவரை இந்த நடவடிக்கைகள் விரைவு துரிதமாக நடைபெற்றிருக்கிறது தான் நம்புவோம். ஆனால் அதற்கு அந்த நீதி அரசர்களையும் போற்ற வேண்டும். அதுதான் சுருக்கமாக சொன்னேன். அவன் இந்த மடப்புறம் காலிகிட்ட வேலை பார்த்துருக்கான்ல, அதனால் சட்டம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் விட்டு வைக்க மாட்டான். இந்த வழக்கை நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட மானுடர்களை இந்த சமூகம் கவனிக்கட்டும். அப்படியே கொஞ்சமாக கரைச்சி கொண்டு போகும் பாருங்கள். நீங்கள் அந்த சம்பந்தப்பட்டவர்கள், இந்த பாவதோஷத்தை சுமக்கக்கூடியவர்கள் படாத பாடுபடுவார்கள். அந்த காலங்களில் உண்மையாகவே கல்வன் சிக்கிடுவான். ஊரார் சேர்ந்து அவனை அடித்து கொன்று விடுவார்கள். இப்போ அவன் திருடிட்டான், அவனுக்கு தண்டனை. நான் சொல்கிறது அரச காலங்களில். அவன் குற்றம் இழைத்திருக்கிறான். ஒரு கிராமத்தில் போய் ஒரு ஆட்டையோ மாட்டையோ திருடி இருப்பான், ஒரு நகையை திருடி இருப்பான், வீடு பூந்து திருடி இருப்பான், ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தியிருப்பான், இல்லை ஒரு கொலை கூட புரிந்திருப்பான். ஆனால் அந்த கல்வன் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டு விடுவான். அப்போ அந்த ஊரார் என்ன செய்வாங்க? எல்லாரும் சேர்ந்து அடிக்கிற போது களவு செய்ய வந்தவன் இறந்து போய் விடுவான். அவன் யார், என்ன, எந்த ஊர் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவன் சொல்ல மாட்டான். இந்த அவப்பெயர் தன் ஊருக்கோ தன் சார்ந்தவர்களுக்கோ தெரிய வேண்டாம், நம்ம சிக்கிட்டோங்கிறது தெரியக்கூடாதுன்னு மரணித்தாலும் பரவாயில்லன்னு இறந்து போயிடுவான். இப்போ கல்வன் தண்டனை கொடுத்தோம், எதிர்பாராமல் இறந்துட்டான். இப்போ அந்த கொன்று விட்டார்களே அந்த ஊரார் என்ன செய்வாங்க? அவனுக்கு ஒரு நடுகல் நடுவாங்க. காரணம், அந்த இறந்த தோஷம்
தவறுக்கு தான் தண்டனை கொடுத்தோம், ஆனால் அதன் பிறகு அதில் ஒரு தோஷமும் வந்துடுச்சே. இன்று அவனுக்கு ஒரு நடுகள் நடுவார்கள், அந்த நடுகளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்வார்கள். அந்த நடுகளை தெய்வமாக பாவித்து அந்த தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்பார்கள். அறிந்தோ அறியாமலோ அவனை அடித்ததில் இறந்து விட்டான், இறந்ததன் விளைவு எங்களுக்கு வர வேண்டாம், அந்த மாதிரி ஒரு தோஷம், ஒரு பாவத்தை சம்பாதித்து விட்டோமோ என்று பதறுகிறோம். அதனால் சாமியாக நினச்சி உன்னிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா, நீ செஞ்ச தப்புக்கு நாங்கள் தண்டனை கொடுத்தோம், அந்த அளவில் நீ எங்களை மன்னித்து விடு என்று கேட்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம், ஒரு வாழ்வியல் முறை இந்த மண்ணில் இதற்கு முன்பு இருந்திருக்கிறது. கோபல்ல கிராமம் எனும் நாவலை எழுதிய கி ராஜநாராயணன் கடைசியில் அந்த கழுவன், ஒரு கழுமரம் ஏற்றப்படுகிற அந்த கல்வனுடைய இறுதி கட்டத்தை வர்ணித்திருப்பார். அதை கூட அடியன் பேசியிருக்கிறேன், மறுபடியும் கூட அந்த பாகத்தை வெளியிடுவோம். அந்த இடத்துல அவன் இறுதியில் சாமியாக்கப்படுகிறான். இது மாதிரி ஒரு திருடனே இறுதி நிலையில் ஜனங்க பரிதவிக்கிறாங்க, அவன் மேலே பரிதாபம் கொள்கிற போது என்ன ஏதுன்னு தெரியாமல் அவனை குத்துயிரும் கொலையுருமாக அடித்து தூக்கி, இவன் விஷயம்னு இல்லை, எத்தனையோ விஷயங்கள் இந்த மண்ணில் நடந்திருக்கு. ஆனால் அப்படி நடப்பதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் ஒருபொழுதும் நிம்மதியாக வாழ்ந்திருக்க இயலாது. அவர்கள் அத்தகைய துன்ப துயரங்களை ஏதோ ஒரு வடிவில் என்ன காரணம்னு தெரியாமலே சுமக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இது சரிதானா என்பதை அங்கங்கு வாழக்கூடியவர்கள், அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அராஜகமான மானுடர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய குடும்ப அமைப்புகள், அவருடைய சந்ததிகளுடைய வாழ்வியலை ஆராய்ந்து பார்த்தீர்களானால் அடியேன் சொல்வது அத்தனையும் சரி என்பதை உணர்வீர்கள். எத்தனையோ முறை இந்த சமூகத்தில் பெண் பாவம் பொல்லாதது, ஒரு பெண்ணினுடைய அநியாய மரணங்கள், தன்னுயிரை தியாகம் செய்து தருகிற அந்த சாபங்கள் பரிகாரத்துக்கே வழி இல்லை, அதை அந்த சந்ததி அனுபவிக்கும் அப்படிங்கிறது பெரியோர்களால் மறுபடி சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய நவநாகரிக உலகத்தில் பணமே பிரதானம் என்று வாழ்கிற பணப்பெய்களான மானுடர்கள் அந்த பாவங்களை செய்கிறார்கள். அது மாதிரி ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெண் மாண்டுடுறா, அதுக்கப்புறம் அந்த குடும்பங்களில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் இயற்கை விடை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது, தர்மம் நிலை பெற்றுதான் நின்று கொண்டிருக்கிறது. ஹரி ஓம் மகா